டயட்டில் யாராச்சும் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னம்னா 11:30 11:30க்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பசி எடுக்க ஆரம்பிக்கும். உடனே நம்ம ஃபுட்டுக்கிட்ட கை போகவே கூடாது. அதனால் வீட்டில் நீங்கள் ஏதாச்சும் இந்த நட்ஸு, அதுக்கப்புறம் டேட்ஸு, ஃப்ரூட்ஸ், அப்புறம் இந்த பயிர்கள்லாம் ஏதாச்சும் வேக வச்சுருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. இருந்தாலும் அது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கவே இருக்காது. இருக்கட்டும், இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா, இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒன்றை மட்டும் கையில் இத்துணூண்டு எடுத்துக்கோங்க. அது என்னங்கிறது இப்போ காமிக்கிறேன். திடீர்னு டயட்டை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சது எல்லாத்தையுமே விட வேண்டியதாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு பிடிச்சதை விடாமல் நம்ம கூடயே டயட்லேயும் சேர்த்திக்கணும். ஆனால் இவ்வளோ பெருசாக நம்ம சாப்பிடாம கொஞ்சம் ஸ்மால் பீஸாக சாப்பிட்டாவே போதுங்க. நம்ம டயட்டு ஃபுல் ஆயிரும். ஆமாங்க, நான் இன்றைக்கி பட்டாணி சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் டேட்ஸு, கொய்யாக்காய். ஆனால் இருந்தாலும் அந்த நறுக்கு முறுக்குன்ட்டு அந்த கடுக்குன்ட்டு சாப்பிடாம என்னால் இருக்கவே முடியல. ஸோ அதுக்காக நான் இந்த அப்பளத்தை வந்து சாப்பிட போகிறேன். அதுவும் ஜவ்வரிசி அப்பளம் தாங்க. சரி, இருந்தாலும் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும்ல நம்மளுக்கு, கடுக்கு முடுக்குன்ட்டு. இது எல்லாத்தையும் சாப்பிட்டு லாஸ்ட்டாக அதை சாப்பிடும்போது தான் ஒரு ஃபுல் ஆகும். அந்த மாதிரி யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.